இன்ஸ்டாகிராம் இதுலலாம் ஆன்லைன்லலாம் உங்க நேம் யூஸ் பண்ணி வந்து ஃபேக்கா வந்து இந்த லிங்க் தொட்டாவே வந்து காசு வரும், இவ்வளவு போட்டா இவ்வளவு லட்சம் வந்து நீங்க சம்பாதிக்கலாம் ஆ, ஆ. அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் வந்து வெளியிருக்கு. இது ஆமா, பத்தி ஆமா. உங்களோட கருத்து என்ன மேம்? இல்ல ஆக்சுவலி இது வந்துட்டு டோட்டலா ஃபேக் நியூஸ். இது ஒரு ஸ்கேம் மாதிரி. இது வந்து என்ன யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஷோக்கு வந்து போயிருந்தேன் ஆக்சுவலி. அந்த ஷோல வந்து நான் எதுவுமே வந்து இதெல்லாம் ஐ மீன் தப்பால எதுவுமே பேசல. இந்த மாதிரி இவ்வளவு நீங்க காசு போட்டா நீங்க சம்பாதிக்கலாம், இவ்வளவு லட்சம் சம்பாதிக்கலாம், நானும் இவ்வளவு சம்பாதிச்சு நானும் இப்படிதான் இவ்வளவு காசுலாம் சம்பாதிச்சேன் அப்படிலாம் நான் எதுவுமே பேசல. ஆக்சுவலி நான் அப்படி வந்து சம்பாதிக்கவே இல்லை. நான் வந்து எப்பவும் போல எல்லா மக்களும் earn பண்ற மாதிரிதான் ரொம்ப ரொம்ப படிப்படியா வந்துட்டு நிறைய விஷயத்த முன்னேறி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து சீரியல் பண்ணி அதுல வர பேமெண்ட், அதுல எனக்கு ரெகுலரா வர சேலரி இல்ல, எனக்கு நான் ஒரு வீடு கார் வாங்கி அதை லோன்ல வாங்கி லோனை சூப்பரா கட்டிட்டு வரேன், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதனால இன்னும் எனக்கு லோன் கிடைக்குது, இன்னும் என்னால வாங்க முடியுது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கே தவிர எந்த பணமும் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஏதோ காசு வந்து அப்படிதான் நான் வாங்குறேன் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ணல. இது வந்து என் பேர் யூஸ் பண்ணா ஒருவேளை வந்துட்டு ஆலியா சம்பாதிச்ச மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏமாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஸ்கேமுக்கு. அந்த ஃபேக் நியூஸ் வந்து நான் அதை ஒரு செகண்ட் காலைல பார்க்கும் போது என்னடா நம்மள பேரை சொல்லி நம்ம வருது, ஏதோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேர் போட்டு வருது, ஏதோ நியூஸ் பேப்பர் பேர் போட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பார்த்தா ரிசர்வ் பேங்க் என்ன சூ பண்ணிட்டாங்க அப்படிலாம் வருது. என்னன்னா இது இப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணலையே, சாதாரணமா இருக்கோமே, நம்ம பாட்டுட்டு இருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணா, ஆக்சுவலி அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க, எனக்கு அது என்ன பத்தி நியூஸ் வருது இல்ல, அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ள கூட்டு போகுது. மேலதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பப்ளிசிட்டி அந்த பேர் போட்டிருக்கே தவிர அந்த வெப்சைட் இருக்கிற இடத்துல ஏதோ mushkil.com அந்த மாதிரி ஏதோ வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்கன்றது அதுலயே தெரியுது. அதுலயே தெரியுது அது வந்து ஒரு கிரியேட் பண்ண ஃபேக்கான விஷயம் சொல்லிட்டு. உள்ள போன உடனே நம்மள பத்தி ஏதோ நான் வந்து பேசினா அதனால மக்கள் நீங்களும் வந்து சம்பாதிக்கணும், நான் நினைச்சேன் எல்லாரையும் சம்பாதிக்க வைப்பேன் அப்படிலாம் சொன்னா ஒரு ஷோல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து ஆர்டிக்கல் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாதிரி ஒரு ஷோ போய் சொல்றேன் அப்படின்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க, அதை பப்ளிசிட்டி பண்ணவோ அதை வந்து எடுத்துக்கவோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நான் வந்து ஏன் அந்த மாதிரி சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி அந்த மாதிரி நான் சம்பாதிக்கல, நான் எல்லாமே வந்து நேர்மையா பண்ணும் போது அந்த மாதிரி எதுக்கு நான் வந்து சொல்ல போறேன்ல. எந்த ஷோலயுமே வந்து யாரையுமே வந்து மிஸ்கைட் பண்ணணும்னு நினைச்சது இல்ல, மிஸ்கைட் பண்ணதே கிடையாது. நானுமே வந்து தப்பான எல்லாம் போயிட்டு நான் ட்ரை பண்ணதே கிடையாது என்னைக்குமே. சோ இந்த மாதிரி இருக்கும் போது ஷோல எப்படி வந்து போட ஒத்துப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து இதை வந்து மனை சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து எப்படி போட ஒத்துப்பாங்க. இதுல என்ன போட்டிருக்கு இந்த ஆர்டிகல், ஃபேக் நியூஸ் ஆர்டிகல்னா, ஷோல நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை பார்த்துட்டு போன் பண்ணி எடுங்க, டெலிட் பண்ணுங்க அந்த போர்ஷனை அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால வந்து டெலிட் பண்ணிருச்சான். இதெல்லாம் வந்து சொல்லும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி மக்கள் வந்து ஏமாறதுக்கான ஒரு சினாரியோவும் அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல இப்படிலாம் நடந்தது உண்மையா உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அழகா கிரியேட் பண்ணிட்டு நானும் ஆங்கரும் வந்து பேசின அந்த டெலிட்டட் போர்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லி கீழே காமிச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த என்னென்னலாம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த ஆர்டிக்கல் பேக்கப் பண்ணவங்களே வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்னா நான் நினைச்சேன் இந்த மாதிரி காசு போட்டு லட்சமா சம்பாதிக்கிற மாதிரி நிறைய பேர் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆங்கர் வந்து எனக்கும் சொல்லு அப்படின்னாங்களாம். உடனே வந்து அந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க், அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நான் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு அந்த ஆர்டிக்கல்ல வந்து அந்த நான் என்ன லிங்க்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்களோ அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் மேட்டர். அந்த லிங்க் உடனே வந்துட்டு ஓ இதான் அந்த லிங்கா, இதுதான் ஆலியா போய் சம்பாதிச்சாலும் அப்ப நம்மளும் போய் என்னன்னு பாப்போம்னு சொல்லி எல்லாரையும் கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக தான் அந்த டோட்டல் வெப்சைட்டே கிரியேட் ஆச்சு. அது உள்ள போய் லிங்க் கிளிக் பண்ணா என்ன காமிக்குதுன்னா இந்த மாதிரி 26,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது போல. ஆக்சுவலி நான் அந்த லிங்க் கிளிக் பண்ணல, ஏன்னா நார்மலாவே நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண மாட்டேன், எனக்கு பயம், ஏதாவது இன்ஸ்டாவை ஹேக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பயம். அதனால எந்த லிங்க்குமே எப்பவுமே கிளிக் பண்ண மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அமிச்சாலே நான் லிங்க் எல்லாம் கிளிக் பண்ண மாட்டேன். அதுல வந்துட்டு லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்தோன்னே நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கவே இல்லை. எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னோட ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு சம் பீப்புள் அரௌண்ட் மீ ஆல்சோ ஏமாந்துருக்காங்க. ஏமாறுறாங்கன்னா பணம் ஏமாறல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணம் யாரும் ஏமாறல. பட் ஆனா வந்து இத உள்ள போய் இது வந்து உண்மை நம்பி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஏதோ நம்பி அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணிருக்காங்க.
லிங்க கிளிக் பண்ணா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ரூட் வந்து டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணணும் காசு போட்டு அப்படின்னு சொல்லுதான். காசு போட சொல்லுதான். போடலன்னு ஃபாரின்ல இருந்து ஒரு கால் வருதா, 26,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு 2-3 days, அதுக்குள்ள உங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம் நாங்க அப்படிலாம் வருதான். ஸோ டோட்டலா இது ஒரு ஃபேக் நியூஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ஏமாறல. பட் ஸ்டில் நான் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அண்ட் நானுமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டேன், இந்த மாதிரி யாரும் போய் ஏமாந்துறாதீங்கன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி யாராவது ஏமாறாங்கன்னா நான் எப்படி எனக்கு தடுக்கிறது, நான் இந்த இடத்துல இருந்துட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இது கண்டிப்பா இன்கேஸ் அப்படி யாரும் ஏமாந்தா கூட நீங்க வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஏமாந்துட்டேன்னு சொல்லி இது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இது ஒரு வெப்சைட் மூலியமா தானே போகுது. சோ யாரு என்னன்றத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது டோட்டலா ஃபேக் நியூஸ், அவ்வளவுதான். இதை நம்பி யாரும் வந்து இது பண்ணாதீங்க. இது நம்பி இல்ல, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இப்ப இந்த உலகத்துல நடக்குது. சோ கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. எல்லாத்துலயும் வந்து எல்லாத்தையும் நம்ப வேணாம். ஒரு சோசியல் மீடியால ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, அந்த பர்சனலா அந்த செலிபிரிட்டி என்ன வந்து அவங்களோட பேஜ்ல போடுறாங்களோ அது நீங்க நம்பலாம். ஏன்னா நாங்க அதை போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ரிவ்யூ இருந்தாதான் போட முடியும். அது நல்லதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அதை நாங்க ஆட் பண்ண முடியும். பட் வேற ஏதாவது ஒரு இதுல வந்து வெப்சைட்லயோ வேற எதுலயும் வந்துட்டு இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் வந்ததுன்னா மேபி நீங்க ஒரு வாட்டி திங்க் பண்ணலாம் அது ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது டோட்டலாவே ஃபேக் நியூஸ். ஏன்னா அதுல வந்து நான் போன்ல வந்துட்டு அந்த பிக்சர் வந்து எப்படி காமிச்சிருக்குன்னா, நான் போனை யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. போன்ல வந்து ஏதோ காமிக்கிற மாதிரி அந்த எப்படி லிங்க் போகணும் அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஷோ போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் போனே யூஸ் பண்ணல, அந்த போனே கையில இல்ல ஃபர்ஸ்ட். சோ இதுலயே தெரிஞ்சு அது ஒரு கிரியேட்டட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏமாறாம இருந்திருங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதுல நான் போனே யூஸ் பண்ணல, அந்த போனே கையில இல்ல ஃபர்ஸ்ட். சோ இதுலயே தெரிஞ்சு அது ஒரு கிரியேட்டட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏமாறாம இருந்திருங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்.